தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியிலே சிறப்பாக உலக அமைதிக்காக மன்றாடுவோம். நாடுகளுக்கிடையே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த போர்கள், சண்டைகள், சச்சரவுகள் விரைவாக முடிவுக்கு வர, மக்கள் நல்ல அமைதியோடு வாழ, நாட்டு தலைவர்களுக்கு இறைவன் நல்ல இரக்க குணத்தை கொடுத்து உலகமெங்கும் அமைதி நிலவ அருள் கூர்ந்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே அமைதி வேண்டி இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டு செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 18 முதல் 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 முதல் 28 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும்
பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய பணக்காரர், பெரிய தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி தன்னுடைய பணத்தை இன்னும் மிகுதிப்படுத்துவது, தன்னுடைய தொழிலை எவ்வாறு இன்னும் விரிவாக்குவது என்பதுதான் அவருடைய முழுமையான எண்ணமாக, குறிக்கோளாக இருந்தது. எவ்வளவுதான் அதிகமாக பணம் வைத்திருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தை அவர் கருத்தில் கொள்வது கிடையாது. குடும்பத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை அவர் கொடுப்பது கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த பொழுதிலும் தன்னுடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு அந்த மனிதர் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அவருடைய எண்ண ஓட்டமெல்லாம், சிந்தனை எல்லாம், ஏக்கமெல்லாம் எவ்வாறு தன்னுடைய பணத்தை இன்னும் மிகுதிப்படுத்துவது என்பதாகத்தான் இருந்தது. ஒரு முறை தன்னுடைய அலுவலகத்திலே தன்னுடைய நாற்காலியின் மீது அமர்ந்து எவ்வாறு தன்னுடைய தொழிலை இன்னும் விருத்தி அடைய செய்யலாம், இன்னும் எவ்வாறு தொழில் முன்னேற்றம் அடைய ஏற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, அவருடைய மேஜையின் மீது இருந்த அந்த திருச்சிலுவை அவருடைய கண்களில் பட்டது. அப்பொழுது அவருடைய கண்களில் அந்த மேஜையின் மீது இருக்கக்கூடிய சிலுவையும் படுகின்றது. அவருக்கு எதிரே இருக்கக்கூடிய காலியான நாற்காலியும் அவருடைய கண்களில் படுகிறது. அவருக்கு உள்ளே ஒரு சிந்தனை, சிலுவையா நாற்காலியா, சிலுவையா நாற்காலியா என்கின்ற ஒரு சிந்தனை கிறிஸ்துவின் மீது அதிகமாக நம்பிக்கை பற்று இல்லாத அந்த பணக்காரருடைய மனதிலே அலை மோதி கொண்டிருந்தது. அந்த எண்ணத்திலிருந்து அவர் வெளியே வர நினைக்கின்றார். இருந்த பொழுதிலும் அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. மீண்டுமாக அவருடைய மனதிலே இந்த ஒரு கேள்வி, சிலுவையா நாற்காலியா என்கின்ற இந்த ஒரு கேள்வி அவருடைய மனதை மிகவும் அதிகமாக பாதித்து கொண்டே இருந்தது. அவர் அந்த எண்ணத்திலிருந்து, சிலுவையா நாற்காலியா என்பதிலிருந்து தகுந்த பாடத்தை கற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைய வாசகங்கள் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகின்றன. சிலுவையா நாற்காலியா, இயேசுவா அல்லது இந்த உலகம் தரக்கூடிய வசதி வாய்ப்புகள், பெயர் புகழா என்பது நமக்கு முன்பாகவும் வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. செபதேயுவினுடைய மனைவி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக போய் நிற்கிறார். யாக்கோபும் யோவானும் உம்முடைய அரியணையிலே 2 பக்கத்திலும் அமர வேண்டும், அதற்கு நீர் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, சீடத்துவத்தின் இலக்கணம் தெரியாமல் ஆண்டவருடைய மெஸ்ஸியா தன்மையை உண்மையான அவர்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார், தாங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலையோடு, உலக சார்ந்த எண்ணத்தோடு செபதேயுனுடைய மனைவி அங்கே இயேசுவை அணுகுவதை பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி, ஆட்சி அதிகாரமில்ல, முதன்மையான இடமல்ல, தொண்டு செய்யக்கூடிய நல்ல மனம்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே அவருடைய பிள்ளைகளை, யாக்கோபை யோவானை தொண்டர்களாக இருக்க அங்கே இயேசு அழைப்பு விடுப்பதாக நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே ஒரு நிகழ்வு வருகிறது. எரேமியா மக்களுக்கிடம் இறைவாக்கு உரைக்கின்றார். ஆண்டவர் சொன்ன இறை வார்த்தையை உரைக்கின்றார். மக்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மக்களுடைய பிரமாணிக்கமின்மை, அவர்களுடைய நம்பிக்கை பிறழ்வு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அவர் இறைவாக்கு உரைத்ததை தங்களுக்கு எதிரான ஒரு வாக்காக மக்கள் நினைக்கின்றார்கள். இப்பொழுது எரேமியாவுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுகின்றார்கள். அந்த நேரத்தில் தனக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழக்கூடிய அந்த சூழ்நிலையில் எரேமியா அந்த மக்களுக்கு எதிராக எதுவும் பேசவில்லை. அவர்
ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைகின்றார். அவர் நினைத்திருந்தால் சாப மொழிகளை அந்த மக்களுக்கு எதிராக உதிர்த்திருக்கலாம். தனக்கு எதிராக நிற்கிறார்களே என்று இந்த உலகியல் நடைமுறையில் அந்த மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை எரேமியா கொடுத்திருக்கலாம். ஆனால் எந்தவித பழிவாங்கக்கூடிய உணர்வும் இல்லாமல் அவருடைய தஞ்சம் ஆண்டவரிடத்திலே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்கின்ற பொழுது, இந்த உலகியல் நடைமுறையிலே இந்த உலகோடு ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை நாம் கொண்டிருக்காமல் சற்று நிதானித்து நம்முடைய வாழ்க்கையில் எது முதன்மை, இந்த உலகியல் கவர்ச்சிகள் அல்லது இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய பெயர் புகழ் வசதி வாய்ப்புகள், இந்த உலக இயல்பிலே நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள், பழிவாங்கக்கூடிய அந்த உணர்வு, மற்றவர்களுக்கு எதிராக குறை சொல்லக்கூடிய அந்த உணர்வு, இவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லது நாம் இறைவனை முன்னிறுத்தி இறையாட்சியினுடைய விழுமியங்களை முன்னிறுத்தி அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மற்றவர்களுக்கு தொண்டு செய்தல், உதவி செய்தல், நம்மை தாழ்த்தி கொள்ளுதல், இந்த உலக செல்வங்களை கவர முயற்சி செய்யாமல் விண்ணுலக செல்வங்களை கவருவதற்கான முயற்சியிலே ஈடுபடுதல் போன்ற நம் ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நாம் நமதாக்கி கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று தவகாலம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் நமக்கு தருகின்றது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து அந்த பணக்காரனுடைய எண்ணத்திலே ஓடி அந்த சிந்தனை போன்று சிலுவையா அல்லது இந்த நாற்காலியா என்கின்ற அந்த கேள்வியை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புவோம். எனக்கு ஆண்டவருடைய விழுமியங்களை வாழ்வாக்குவது முதன்மையாக இருக்கின்றதா, அல்லது இந்த உலக செல்வங்களை நான் சேர்த்து கொள்வது எனக்கு முதன்மையாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் இருப்பி, நமக்கு முதன்மையானது ஆண்டவர்தான், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த அர்த்தமுள்ள வாழ்வியல் விழுமியங்கள் தான் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை குறித்த, ஆண்டவர் விரும்புகின்ற அந்த வாழ்வுக்கு முதன்மையான இடம் கொடுத்து நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு உகந்த நல்ல ஒரு சாட்சிய வாழ்வு வாழ தேவையான அருள் வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையான அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவ தலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி அருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லினதும் எனது ஆன்மா நலமடையும்.
சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இறைவன் நமக்கு தேவையான மன அமைதியை தந்ததற்காக, அவருடைய திருவுடலால் திரு இரத்தத்தால் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட இதே மன அமைதியை உலக மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக போர் பதற்றங்கள் நிலவக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் இறைவன் தாமே நிலையான அமைதியை, அமைதியான சூழ்நிலையை அந்த மக்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் கொடுத்தருளும்படியாக சிறப்பாக அந்த மக்களை, நாட்டு தலைவர்களை முன்னிறுத்தி அவர்களை ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுள்ளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காவலாய்
நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.